வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி ஆண்களுக்கு நல்ல டைமிங் வேணும் அப்படின்றவங்களுக்காக ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடிங்க. இது யார் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இரவு நேரங்களில் எடுத்துக்கக்கூடாது. அதாவது 6 மணிக்கு அப்புறம், மாலை 6 மணிக்கு அப்புறம் இந்த இதை எடுத்துக்கக்கூடாது. இது எடுத்துக்கும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஏன்னா பல பேருக்கு உடல் சூட்டினால அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையுடைய அதிக உஷ்ணமான வேலை பார்க்கக்கூடியனால உடல் அதிக உஷ்ணம் அடைகிறது. அது மட்டும் இல்லாமல் உணவுகள் சரியில்லாமல் உஷ்ணம் அடைகிறது. இதனால் வரக்கூடிய டைமிங் பிரச்சனை, அதாவது விந்து முந்துதல், இந்த டைமிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பசு மாட்டு தயிர், அதில் ரெடி பண்ண மோர். தயிர் பாக்கெட் தயிர் உபயோகப்படுத்தக்கூடாது. பசுமாட்டு தயிரில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தயிரை தான் மோராக ஆக்கியிருக்கேன். இந்த மோரோட இன்னொன்று 2வது இன்க்ரீடியன்ட் இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கற்றாழை சாறு. அதாவது கற்றாழை அந்த ஜெல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த சோத்து கத்தாழைன்னு சொல்லக்கூடிய இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த சோத்து கத்தாழை. இப்போ இந்த சோத்து கத்தாழை, இந்த கற்றாழையை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். 4 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த தோல், அந்த மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, பக்கவாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிட்டு அந்த நடுவில் வரக்கூடிய அந்த கற்றாழையை மட்டும் எடுத்து ஒரு 7 முறை தண்ணியில் சுத்தப்படுத்திடணும். ஒவ்வொரு முறையும் வேறு வேறு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு, அந்த கழுவுன பிறகு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கற்றாழையை அப்படியே உபயோகப்படுத்துறதை விட சின்னதாக கட் பண்ணி தான் உபயோகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பல முறை 7 முறையாவது கண்டிப்பாக அதை சுத்தப்படுத்தணும். திரும்ப 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 தண்ணியை ஊற்றி சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தின பிறகு தான் இந்த கற்றாழையை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஏன்னா எல்லா இதுலேயும் கழிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. இந்த கற்றாழையை இந்த தயிரோட, கற்றாழையும் இந்த தயிரை மோராக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், மோர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கனாக்கா ஜூஸ் மாதிரி ஆயிரும். உப்பு சேர்க்கக்கூடாது, எதுவுமே சேர்க்கக்கூடாது. காலை 7 மணிலேருந்து மாலை 6 மணிக்குள்ளே எடுத்துக்கணும். சாயங்காலத்துக்கு மேலே தயிரோ மோரோ எந்த ஒரு உணவும் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, இதை எடுத்துக்கோங்க. நல்ல டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். முயற்சி பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட்டு. முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.